ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சண்முகம், இப்ப என்ன நினைச்சு இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கப்பா? உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. எப்படி செல்லக்கிளே, எப்படி அமைதியா இருக்க முடியும்? மனசுக்குள்ள 1000 ஆள அப்படியே அடிச்சு கொந்தளிச்சிட்டு இருக்கு செல்லக்கிளே. எனக்கு யார நம்புறது, யார நம்ப கூடாது எதுவுமே தெரியலையே செல்லக்கிளே. இத்தனை நாளா எல்லாரும் என்ன கண்ணை கட்டி விளையாண்டுறது இருக்காங்கல்ல, பைத்தியக்காரன் ஆக்கி இருக்காங்க. இதுக்கு மேல நான் இங்க இருக்க விரும்பல செல்லக்கிளே. சண்முகம், அண்ணா எங்க போறீங்க மாமா? எங்கேயோ போறேன், என்னமோ பண்ற, உங்களுக்கு என்ன? அப்பா, என்னப்பா ஏன் இப்படி பேசுறீங்க? என்கிட்ட எதையும் சொல்லாதவனுக்கு என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க அருகதை கிடையாது. நீங்க எதை மனசுல வச்சுட்டு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும்பா. என்னடா மனசுல வச்சு பேசுறது? நேரடியாவே கேட்கறடா. ஏண்டா உன்னை பத்தி யார் யாரோ வந்து ஏதேதோ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? யார் மேலடா தப்பு? என் மேல தப்பா இல்ல உன் மேல தப்பா? உன் மனசுல இருக்க விஷயத்தை கூட என்கிட்ட சொல்லக்கூடாத அளவுக்கு நான் உனக்கு சுதந்திரத்தை கொடுக்கலையா? அந்த அளவுக்கு தப்பான போனா போயிட்டேன்ல. அப்பா, அப்படிலாம் இல்லப்பா. அந்த கமிஷனர் உன் கூட படிச்ச விஷயத்த ஏன்டா என்கிட்ட மறைச்ச? உன் கூட படிச்ச பொண்ணு தான் உனக்கு கமிஷனரா வந்திருக்காங்க. அவங்க தான் உன்னை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஏங்கன்னு உன்னை டார்ச்சர் பண்றாங்க, ஏங்கன்னு உன்னை பிரச்சனை பண்றாங்க, ஏன் மேல இவ்வளவு கோபமா இருக்காங்க நான் உன்ட்ட எத்தனை தடவை கேட்டிருப்பேன். அப்பெல்லாம் எதுவுமே சொல்லாமே மறைச்சிய, மௌனமா இருந்திய. அந்த மௌனத்துக்கெல்லாம் என்னடா அர்த்தம் சொல்றா? என்ன அர்த்தம்? டேய், இன்னும் என் வாயை மூடிட்டு இருக்கிற? இவ்வளவு தூரம் கேட்கறல்ல, வாயை திறந்து சொல்லு. மனசுக்குள்ள இன்னும் என்னென்ன அழுக்கெல்லாம் வச்சுட்டு என்ன ஏமாத்திட்டு இருக்கிற? சொல்றா.